அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்டில் இருக்க ஸ்டெம் பார்க்கை பற்றின முழு தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டெம் பார்க்குள்ளே நுழையும் போதே ரைட் சைட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம உள்ளே நுழையும் பொழுது நமக்கு ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னம்னா நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய டைனோசர் பொம்மை இருக்குது. நமக்கு நேர்புறத்துல சின்ன குழந்தைகள் வந்து விளையாடுற மாதிரியான ஒரு பார்க் செட்டப் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டெம் பார்க்ல எந்தெந்த ஜோன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய அறிவிப்பு பலகை இங்க வச்சிருக்காங்க. ஸ்டெம் பார்க்ல முதல்ல நம்ம பார்க்கறது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இதை எவ்வளவு சாச்சாலும் எப்படி கீழே விழாம இருக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்டை இங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு பொம்மையை நம்மளும் சாய்க்க முயற்சி பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னம்னா இங்க கணிதத்துல பரவளையம் எப்படி உருவாகுதுங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க வச்சிருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்கறது பிரம்மாஸ் கோபுரம். ஸோ இதில் இந்த பிளேட்ஸ் எல்லாம் எப்படி அடுக்கணும் ஒன்று மேலே ஒன்று அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு உருளும் சுழற்சியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா மிதக்கும் பறவை. இந்த பறவை எப்படி ஒரு புள்ளியில் மிதக்குது அப்படிங்கிற அறிவியல் தத்துவத்தை இங்கே இருக்க குறிப்பை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்துதான் நம்ம பார்க்குறது தான் அலை இயக்கம். ஒரு புள்ளியில ஏற்படுற அலை எப்படி படிப்படியாக பரவுது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல செட்டப் இங்கே வச்சுருக்காங்க. இதை உண்மையிலே பயன்படுத்தி பார்க்கும்பொழுது அமேசிங்காக நல்லா இருந்துச்சு. இங்கே கீழே தோன்றக்கூடிய இந்த அலை அப்படியே 1 by 1 மேலே வரைக்கும் அப்படியே மேலே போகிறத நம்மளால் நல்லா தெளிவாக பார்க்க முடியுது. அடுத்ததான் 3 கண்ணாடிகள் கொண்ட அமைப்பு. இந்த கண்ணாடியினுடைய அமைப்பை பொறுத்து அதில் விழக்கூடிய பிம்பங்கள் வந்து எப்படி பெருசாகவும் சின்னதாகவும் தெரியுது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. அடுத்து போகும்பொழுது நம்ம கண்ணில் படுறது திட உருவங்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது, ஒரு செவ்வகம் எப்படி உருளையை உருவாக்குது, அரைவட்டம் எப்படி ஒரு கோலத்தை உருவாக்குது, ஒரு முக்கோணம் எப்படி ஒரு கூம்பு வடிவத்தை உருவாக்குது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே வச்சிருந்தாங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பக்கத்திலேயே நீர்க்கடிகாரத்தை பார்த்தோம். அடுத்ததா ஒரு டிஎன்ஏ அமைப்பை இங்க கம்பிகள்ல செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கே. அடுத்து நம்ம பார்க்கறது வளிமண்டலத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை கண்டுபிடிக்கிற ஈரப்பதமானி. அடுத்தது கப்பி எப்படி எளிய இயந்திரமா பயன்படுது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கான ஒரு அமைப்பு. குழந்தைகள் இதுல ரொம்ப சந்தோஷமா எல்லாம் நிறைய விளையாடுறத பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து சின்ன சின்ன அறிவியல் உபகரணங்கள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம். வழியில பார்த்ததுதான் சூரிய கடிகாரம். அடுத்து பார்க்கறது பார்வையின் நிலைத்தன்மை. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னம்னா தனித்தனியா எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் சேர்ந்து எப்படி நமக்கு வந்து ஒரு காணொலியா நமக்கு வந்து கண்ணால பார்க்க முடியுது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க முடிஞ்சது. கிளி தனியா இருக்கு, கூண்டு தனியா இருக்கு. ஸோ ரெண்டு வேகமா சுத்தும் பொழுது நமக்கு கூண்டுக்குள்ள கிளி இருக்க மாதிரி தெரியுது. இந்த மாதிரி தான் நமக்கு தொடர்ச்சியா எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாம் வேகமா நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அது ஒரு வீடியோவா நம்ம கண்ணுக்கு தெரியுது. அடுத்ததான் நெம்புகோள்களுடைய வகைகளையும் அது எப்படி செயல்படுதுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தி பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பு கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு அடுத்தது ஒரு சுழலக்கூடிய ஒரு பெரிஸ்கோப். அடுத்து நம்ம பார்த்த இடம் தான் இண்டோர் கேலரி. பிளானட்டோரியத்துக்கு ஆப்போசிட் சைடில் லொக்கேட் ஆயிருந்துச்சு. உள்ள நுழையும் போதே நம்மளை வரவேற்றது ஒரு இன்ஃபினிட்டி வெல்.
இதை பார்க்கும் பொழுது கிணறு முடிவே இல்லாம ஆழமா போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை இது உருவாக்குச்சு. இதுதான் ஜேக்கோப்ஸ் லேடர். காற்றுல மின்சாரம் பாயும் அப்படிங்கிறத கண் கூட நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிண்டால் எஃபெக்ட் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பு இங்க இருந்தது. சிவப்பு, நீலம், பச்சை 3 வண்ணங்களும் சேரும் பொழுது எப்படி நமக்கு வெள்ளை நிறம் உருவாகுது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்தோம். அடுத்தது LED எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். இண்டோர் கேலரியிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். எது பாதை எது கண்ணாடின்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு சிறப்பாக டிசைன் பண்ணியிருந்தாங்க இந்த கிளாஸ் ரூமை. ஸோ உள்ளே போகும் பொழுது கண்ணாடியில் போய் முட்டிக்க வேண்டியதாக இருந்தது. குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பிளானட்டோரியத்துக்கு ஷோக்கு டைம் ஆச்சுன்னு கூப்பிட்டாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு பிளானட்டோரியத்துக்குள்ளே போயிட்டோம். பிளானட்டோரியம் ஒரு 25 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவில் இருந்தது. உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பூமியில் இருந்து பிளானட்டோரியத்தை முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த வெரைட்டியான டைனோசர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் என்னென்ன வகை அப்படிங்கிறத அங்கே பக்கத்திலேயே குறிப்பில் கொடுத்துருந்தாங்க. இதுதான் நைட் ஸ்கை வாட்சிங்கான டெலஸ்கோப் இருக்க இடம். பட் ஆக்சுவலாக டெய்லியுமே இது வந்து கிடையாது. ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த சமயத்தில் மட்டும் இதை ஓப்பன் பண்ணி பொதுமக்களுடைய பார்வைக்கு விடுவாங்க. அடுத்தது நிலையாற்றல் எப்படி இயக்க ஆற்றலா மாறுது, சுழற்சி இயக்கம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது மாய தோற்றம். இந்த தட்டுகள்லாம் வேகமா சுழலும் போது நமக்கு சுழலாம நேரா நிக்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை வந்து உருவாக்கும். சூரிய ஒளியால இயங்கக்கூடிய வானொலியா அப்படின்னு போய் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள சோலார் பேனல்ல வச்சிருக்காங்க. ஸோ சோலார் பேனல்ல இருக்க பவரை யூஸ் பண்ணி இந்த ரேடியோ வந்து இயங்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பட் இதை ஃபங்க்ஷன் ஆகி நம்ம பார்க்க முடியல. ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையானும் தெரியல. பக்கத்திலேயே பிரம்மாண்டமா 2 ராக்கெட்ஸ். நம்ம இஸ்ரோவோட ராக்கெட்ஸை பக்கத்துல நின்று பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை இது கொடுத்ததுன்னா அது மிகையே இல்லை. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பித்தாகரஸ் தேற்றத்தோட நிரூபணம். ஒரு கர்ணத்தின் வர்க்கமானது எப்படி மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்குதுங்கிறத சோதனை செஞ்சு நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஃபைனலா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. தியரத்தை ப்ரூவ் பண்ணிட்டு அப்படியே அடுத்ததுக்கு போகலாம். நிறை அதிகமா இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆற்றல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு அமைப்பு தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுல முதல்ல நம்ம சுத்தி விடக்கூடியது இரும்பு பிளேட், அடுத்தது அலுமினியம், அடுத்தது பிளாஸ்டிக். ஆனா முதல்ல நிக்கிறது நம்ம கடைசியா சுத்தி விட்ட அந்த பிளாஸ்டிக் பிளேட்டும், அதுக்கு அடுத்தது அலுமினியமும், கடைசியா தான் நமக்கு வந்து இரும்பு பிளேட் நிக்குது. நியூட்டனோட 3வது விதியை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
சுழற்சியை பயன்படுத்தி கீழே இருக்க தண்ணீரை மேலே கொண்டு வர அமைப்பு. தொடர்ந்து இதே மாதிரியான நிறைய அறிவியல் உபகரணங்களை பயன்படுத்தி பார்த்தோம். எப்படி கியர் எப்படி இயங்குது, ஆற்றல் வந்து எப்படி ஒரு புள்ளியில இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து இன்னொரு புள்ளிக்கு வந்து மாறுது அப்படிங்கிறதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே உங்கள் குழந்தைங்க குறிப்பாக பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு அறிவியல் மேலேயும் கணிதத்தின் மேலேயும் ஆர்வத்தை எல்லாம் ஏற்படுத்தணும் அப்படின்னம்னா நமக்கு இந்த ஸ்டெம் பார்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈரோடு சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் குழந்தைங்களோட இந்த ஸ்டெம் பார்க்கை விசிட் பண்ணி பாருங்கள். குறைஞ்சது ஒரு 3 to 4 மணி நேரமாவது நமக்கு வந்து தேவைப்படும். மறக்காமல் ஸ்டெம் அப்படின்னா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருந்தால் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. குழந்தைங்க நிறைய விஷயத்த அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.